என்னதான் சார் உண்மை காரணம்? செங்கோட்டையனே எடப்பாடி அவர்களை எதிர்க்கணும். பாஜகவுடன் தனக்கு தொடர்பு இல்லை அதிமுகவுக்கு என்று பிரிந்து சென்றது பழனிசாமி மக்களவை தேர்தலுக்கு முன்னால். ஆமா, அப்பொழுது பாஜகவுக்கு தலைவராக இருந்தவர் அண்ணாமலை. ஆமா, அவர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து பேசிக்கொண்டிருந்தார் என்பதும், எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விமர்சனம் பண்ணி அண்ணாவை விமர்சனம் பண்ணி கூட பேசினார் என்பதும் ஒரு காரணமாக எடப்பாடி பக்கமெல்லாம் சொல்லப்பட்டது. ஆமா, அவருக்கு எதிராக சொல்லப்பட்டதுன்னு தான் சொல்றேன். ஆனால் கொங்கு சமூகத்திற்குள் திமுக எதிர்ப்பில் சத்தம் போட்டு பேசுகிற ஒரு இளம் துடிப்பானவர் என்பதனால் அண்ணாமலை ஐபிஎஸ் பிரபலமானார், இளைஞர்கள் மத்தியிலும் செல்வாக்கு பெற்றார். அப்போ எடப்பாடிக்கு அந்த சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய தலைமை பிம்பம் என்பதை உடைப்பவர் அண்ணாமலை என்பதாக நாடறிந்தது. அப்போ அந்த அண்ணாமலையினுடைய தொடர்பில் செங்கோட்டையன் செயல்பட்டாரா அன்றைக்கு பாராட்டு விழாவிலிருந்து வெளியே வந்தது என்பது நமக்கு தெரியாது. ஓகே, ஆதாரம் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு எடப்பாடி எதிர்த்த விமர்சனங்களுடன் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திக்கிறார் செங்கோட்டையன். நிர்மலா சீதாராமனையும் சேர்த்து பார்க்குறார். எப்போ? அதாவது அண்ணாமலையை மாற்றி எடப்பாடி பழனிசாமி விருப்பப்படி நயினார் நாகேந்திரன் தலைமையாக கொண்டு வரப்பட்டார் என்று வந்த பிறகு அமித்ஷாவும் என்ன பழனிசாமியும் சேர்ந்து ஒரு நட்சத்திர ஹோட்டலில் ஒன்றாக வந்து பேட்டி கொடுத்த பிற்பாடு அமித்ஷாவால் வரவழைக்கப்பட்டு செங்கோட்டையன் டெல்லி போயிட்டு வர்றார். எஸ். அப்போ இந்த ஏற்பாடுகளை செய்வதற்கு அண்ணாமலை தனித்து செய்ய முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணாமலை, அவருக்கு தலைவராக இருப்பவர், பிதாமகனாக இருப்பவர் பிஎல் சந்தோஷ் என்ற அகில இந்திய பொதுச் செயலாளராக பாஜகவில் இருப்பவர் டெல்லியில். புரியுதுங்களா? இந்த ஏற்பாட்டாளர்களெல்லாம் ஏற்பாடு செய்யாமல் செங்கோட்டையன் போயிருக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. அப்போ இவர்களெல்லாம் முன்கூட்டியே செங்கோட்டையனை என்ன தொடர்பு கொண்டு வழிகாட்டல் கொடுத்து கையாண்டு கொண்டு எடப்பாடிக்கு எதிராக நிறுத்தாமல் எடப்பாடிக்கு எதிராக அங்கே பொருத்தமில்லாத ஒரு காரணத்தை சொல்லி வெளியேறியிருக்க முடியுமா செங்கோட்டையன்? இத்தனையும் ஃப்ளாஷ்பேக்கை நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது தான். ஓகே சார், இந்த அண்ணாமலை தான் செங்கோட்டையனை ஏற்கிறாரு பின்னாடி இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனா இந்த மாதிரியான சில அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து அண்ணாமலை வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்றீங்க. ஒருவேளை வாங்கி கொடுத்தாருன்னு நமக்கு தெரியாது. எஸ்.